ஸோ ஆல்கஹால் குடிக்கிறதுனால உடம்புல தலையிலேருந்து கால் வரைக்கும் நிறைய பகுதிகள் பாதிக்கப்படும். என் கண்ட்ரோலில் தான் ஆல்கஹால் இருக்குன்னு நினைப்பேன். பட் காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா ஆல்கஹால் கண்ட்ரோலில் தான் அவங்க போயிடுவாங்க. ஸோ அவங்க கண்ணு மணி தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஸோ இம்பல்சிவாக இருப்பாங்க, ஆத்திரமாக நிறைய முடிவு எடுப்பாங்க. அவங்களோட டெசிஷன் மேக்கிங் அஃபெக்ட் ஆகும். ஜட்ஜ்மெண்ட்டே நம்ம முடிவெடுக்கிற திறனே அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஜாம்பி ட்ரக்ன்றது அந்த சைலசர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது மெயினாக ஒரு செடேட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாம் ரெகுலர் யூஸ் மாதிரி ஆரம்பிக்கும். அப்புறம் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வந்து அது இந்த மாத்திரைக்கோ அந்த ட்ரக்குக்கோ அவங்க ரொம்ப அடிமையாகும். மூலசையில் மட்டும் அஃபெக்ட் ஆகலை, உடம்புல கால்லேருந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா உறுப்புகளும் அதனால் அஃபெக்ட் ஆகும். ஸோ அது அஃபெக்ட் ஆகிறதுனால சார் ஒரு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுற பர்சன் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணும்போது டோட்டலாக அவங்க கேரக்டரே சேஞ்ச் ஆகிறதுன வாய்ப்புகள் இருக்கா? ஹெல்த் குரு வியூவர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் விவியன் கபில் சார், சைக்காட்ரிஸ்ட் ஃப்ரம் எஸ்ஆர்எம் பிரைம் ஹாஸ்பிட்டல். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன் சார். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்க போகிறேன்னா, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ்லாம் வரும்? ஸோ ஆல்கஹால் குடிக்கிறதுனால உடம்புல தலையிலேருந்து கால் வரைக்கும் நிறைய பகுதிகள் பாதிக்கப்படும், புரியுதுங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மூளை பகுதியிலேருந்து போவோம். ஏன்னா நான் சைக்காட்ரிஸ்ட்னால. ஸோ மூளை பகுதியில் லாங் டர்மாக ரொம்ப வருஷமாக ஆல்கஹால் குடிக்கிறதுனால நம்ம ஞாபக திறன் குறையலாம், கவனம் செலுத்துகிற விதம் குறையலாம், கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம். ஸோ அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டெசிஷன் மேக்கிங், ஸோ நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம் அந்த மாதிரி பகுதிகள்லாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அதை தவிர நம்மளோட மூட் ரொம்ப இரிட்டபிள் ஆகலாம். அண்ட் ஆல்சோ சில டைமில் மன அழுத்தமும் வரலாம், பதட்டமும் வரலாம். ஸோ ரொம்ப ரேராக சில டைமில் மனநோய்க்குள்ள அறிகுறிகள் கூட ஆல்கஹால் யூஸ் பண்ணுறதுனால வரலாம். ஸோ இது மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனை. பட் அதை தவிர உடம்பு ரீதியாகவும் இது ஹார்ட்லேயோ லிவர்லேயோ கல்லீரலில் வீக்கம் வர்றதோ, ஸோ ஜாண்டிஸ் வர்றதோ, ஸோ குடலில் பார்த்தீங்கன்னா அல்சர் மாதிரி தொந்தரவுகள் வர்றது, ஸோ அதுக்கு நரம்பு சம்மந்தப்பட்டதில் நரம்பில் வீக்னஸ்ஸோ, ஸோ உணர்ச்சியில் ரொம்ப கம்மியாக இருக்கிறதோ, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஆல்கஹால் யூஸ்னால லாங் டேர்மில் வரலாம். சார் இதே எஃபெக்ட்ஸாக வந்து ட்ரக் யூஸ் பண்ணாலும் வருமா, இல்லை ட்ரக்ஸுக்கு எக்ஸ்ட்ரா வேறு? ஸோ ட்ரக் யூஸில் இது என்ன ட்ரக்ஸுன்றது பொறுத்து இருக்குது. அது சில டைமில் வந்து நம்ம கொக்கெயின் ட்ரக்ஸ் இருக்கோ, இல்லைன்னா மெத்துன்னு சொல்லுவாங்க, மெத்தாம்ஃபெட்டமின், அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் இருதய துடிப்பு கொண்டு அஃபெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வரலாம், ஸோ ரத்த கொதிப்பை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட்ஸும் இன்னும் அடிஷ்னலாக வரும். ஸோ சில போதைப் பொருட்கள் நம்ம நரம்பு ரீதியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐவி வெயின்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது சார்ந்த கிருமிகளும் வரலாம். இன்ஃபெக்ஷன் லைக் ஹெப்படைட்டிஸ், ஹெச்ஐவி, அந்த மாதிரி வைரல் கிருமிகளும் வரலாம். ஸோ அதனால லிவரும் பாதிக்கப்படலாம். ஸோ அதை தவிர நம்மளுக்கு அந்த தொற்று நோய் மாதிரி இன்ஃபெக்ஷனாகவும் இருக்கலாம். அது மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சார் இப்போ மோஸ்ட்லி பீப்புள்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்க வாரத்துக்கு ஒரு தடவை ஆல்கஹால் எடுத்துக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. உண்மையிலே அப்படி தானா, இல்லை வேறு எதுவும் இருக்கா? யூஸ்வலாக எல்லாமே அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. பட் அது என்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன், நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் பார்க்குற சோஷியல் ட்ரிங்கிங்கை தான் ஆரம்பிப்பாங்க. அது என் கண்ட்ரோலில் தான் ஆல்கஹால் இருக்குதுன்னு நினைப்பாங்க. பட் காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா ஆல்கஹால் கண்ட்ரோலில் தான் அவங்க போயிடுவாங்க. ஸோ மெனி டைம்ஸ் அந்த ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் அந்த ஒரு கண்ட்ரோல் இருக்கும், அந்த இல்யூஷன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். ஸோ இது ஏன் கட்டுப்பாடில் நான் ஒரே ட்ரிங்க்கில் ஸ்டாப் பண்ணிவிடுவேன். பட் ஒரு ட்ரிங்க்கில் ஸ்டாப் பண்ணுறது ஒரு ட்ரிங்க்லேயே ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகிறதுனால ஒரு கட்டத்துக்கு மீறி உங்களோட பிரெயினில் இருக்கிற மூளை சம்மந்தப்பட்ட என்னோட கெமிக்கல்ஸோ நம்மளோட அந்த பிரெயின் சர்க்கியூட்ஸையோ அதெல்லாமே அது ஹைஜாக் பண்ணிடுது. ஸோ அது கண்ட்ரோல் எடுத்ததுனால அப்புறம் அந்த ஆல்கஹால் இல்லாமல் அந்த மூளை செயல்படுறதோ கஷ்டப்படுது. ஸோ அதனால் திருப்பி நம்ம அது கை உதறல், இந்த மாதிரி படபடப்பாக இருக்கிறது, வேர்த்து ஊற்றுறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வர்றதுனால திரும்ப அதுக்கு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு திருப்பி குடிக்கிறதுக்கு போயிடுறாங்க. ஸோ அதனால் லாங் டேர்மாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும், பட் இவென்ச்சுவலி அப்படி போய் தான் முடியும். ஓகே சார். இப்போ வந்து நிறையா க்ரைம்ஸ் வந்து ஆல்கஹால்னால தான் நடக்குது. ஒருவேளை ஆல்கஹால்னால தான் இவ்வளோ க்ரைம்ஸ் நடக்குதா, இல்லை வந்து இல்லாமல் வேறு எதுவும் காரணங்கள் இருக்குமா? இந்த க்ரைம்னு எடுத்துட்டோன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு ஆல்கஹாலோ இந்த ட்ரக் யூஸும் ஒரு முக்கியமான காரணம் தான். அது ஏன்னா ஆல்கஹால் யூஸ் பண்ணும்போது இல்லை இந்த போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த
இன்னிபிஷன் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நம்ம சொசைட்டியில் எப்படி நடந்துக்கணுன்றது இந்த மூளையில் ஃப்ரண்ட் பகுதி ஃப்ரான்டல் லோப்னு சொல்லுவோம். அதுதான் எந்த நேரத்தில் எப்படி இருக்கணும், யார்கிட்ட என்ன பேசணும், அந்த சொசைட்டியில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, நம்ம ஒரு கண்ட்ரோல் அதனால வரும். பட் இந்த பகுதி லாங் டேர்மில் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறதுனால அஃபெக்ட் ஆகிறதுனால ஸோ அவங்க கண்ணு மண் தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இம்பல்சிவாக இருப்பாங்க, ஆத்திரமாக நிறைய முடிவு எடுப்பாங்க, அவங்களோட டெசிஷன் மேக்கிங் அஃபெக்ட் ஆகும், ஜட்ஜ்மெண்ட்டே நம்ம முடிவெடுக்கிற திறனே அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அண்ட் சம்டைம்ஸ் இந்த ட்ரக்ஸ் எடுத்து இன்டாக்சிகேட்டுன்னு சொல்லுவோம், ஃபுல் போதையில் இருக்கும்போது என்ன பண்ணுறோன்றதே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி க்ரைம்ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அந்த இன்னிபிஷனும் அந்த கண்ட்ரோலோ போயிடுறதுனால ஸோ அவங்களோட செயல்பாடுகள்லாம் அவங்க கட்டுப்பாட்டில் இல்லை. ஸோ அதனால் க்ரைம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே சார், இப்போ வந்து டீனேஜர்ஸ் எல்லாமே 16 வயசு 17 வயசுலேயே வந்து ஆல்கஹால் ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஆல்கஹாலும் ட்ரக்ஸும் கன்சியூம் பண்ணுறதுனால அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும்? இல்லை, இது நல்ல கேள்வி. ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டீனேஜர்ஸ் லைக் ஈவன் இன்க்ளூடிங் 13லேருந்தே 15 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்லேருந்தே இது நிறைய யூஸ் பண்ணுறதுக்கும் ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ எவ்வளோ ஏர்லியாக இந்த மாதிரி போதைப்பொருள் யூஸ் பண்ணுறதோ நம்ம இந்த ஆல்கஹால் யூஸ் பண்ணுறதோ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஸோ அதுக்கு அடிமையாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ எவ்வளோ ஏர்லியாக ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்கு அடிமையாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அது முக்கியமான விஷயம். அண்ட் ஆல்சோ யூஸ்வலாக நம்மளோட பிரெயின், நம்ம மூளை வந்து டெவலப்மெண்ட், அது மூளை வளர்ந்துட்டே இருக்குல்ல, அந்த ஃப்ரண்ட் பகுதி ஆஃப் த பிரெயின் தான் நான் ஏற்கனவே சொன்னேன், அதுதான் அந்த கண்ட்ரோலுக்கு தேவை. அது கடைசியாக ஒரு 25 வயசில் தான் அதோட வளர்ச்சி முடியுது. பட் அது பிரெயின் வளர்ச்சி இருக்கிற ஃபேஸ்லேயே இந்த மாதிரி போதைப்பொருள்லாம் யூஸ் பண்ணும்போது மூளை வளர்ச்சியும் பாதிக்கப்படுது. ஸோ அதனால் அவங்களோட லாங் டேர்மாகவே நான் சொன்ன மாதிரி அவங்களோட ஞாபகத்திறனோ, யோசிக்கிற திறனோ, ஜட்ஜ்மெண்ட்டோ இதெல்லாமே அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ உங்களோட எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கோ அதை ரீச் பண்ணுறதுக்கு இந்த ஆல்கஹாலோ, இந்த சப்ஸ்டன்ஸ், இந்த எனி ட்ரக்ஸோ இது கண்டிப்பாக தடையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது எப்படி சார் தடுக்கலாம், டீனேஜர்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுறத? இது வந்து அவங்க ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸும் இதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா இதுக்கு அதுக்கு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பிஹேவியர்ஸ்லாம் இருந்தால் அவங்களோட பசங்கக்கிட்ட நம்ம அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிம்டமை வச்சு சொல்ல முடியாது, பட் நிறைய சிம்டம்ஸ் இந்த மாதிரி நான் சொல்கிற விஷயத்துலேருந்து இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது யோசிக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து யாருக்கிட்டையுமே நல்லா பழகிட்டு இருக்க ஒரு குழந்தை திடீர்னு யாருக்கிட்டையும் பழகாமல் இருக்குது. ஸோ ரொம்ப தனிமையிலே நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுது. ஸோ யூஸ்வலாக அந்த பையனோ அந்த பொண்ணோ ஸோ யூஸ்வலாக இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் யூஸ்வலாக பழகுவாங்கன்னா புது ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஸோ ரொம்ப சீக்ரெட்டிவாக இருக்காங்க, நிறைய விஷயத்த பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதிகமாக தேவையில்லாமல் நிறைய செலவு பண்ணுறாங்க, அதிகமாக பேரண்ட்ஸ்கிட்ட எனக்கு இந்த செலவாயிடுச்சு அந்த செலவாயிடுச்சு நிறைய சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கு இவங்க எல்லாமே எடுத்ததுக்கெலாம் பேரண்ட்ஸும் எடுத்து பணம் கொடுத்து பழகிடக்கூடாது. அண்டு அவங்களோட தூக்கத்தில் வித்தியாசம் இருக்குது, திடீர்னு நல்லா தூங்கிட்டு இருந்தவங்க தூங்காமல் இருக்காங்க, இல்லைன்னா அவங்களோட நடத்தையில் சேஞ்சஸ் இருக்குது, அவங்க பிஹேவியரில் அதிகமாக கோவப்பட்டே இருக்காங்க, ஸோ ரொம்ப எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஏதாவது மாற்றங்கள் இருக்குது. அண்டு அவங்களோட படிப்பில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிட்டே வருது, இல்லைன்னா அவங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாலோ அந்த மாதிரி வேலை செய்கிறதுல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கவனம் குறையுது. ஸோ இப்போ இதெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு இருக்கான்றதை பேரண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். டைரெக்டாக போய் நீ போதைப்பொருள் யூஸ் பண்ணுறான்னு கேட்குறத விட உன்னோட நடத்தையில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது பிஹேவியரில், ஸோ இது எதனால் உனக்கு எதாவது சிரமம் இருக்கா, உனக்கு எதாவது சொல்லணும்னு விரும்புறியான்றது கேட்டால் ஸோ அட்லீஸ்ட் அவங்களும் ஓப்பன் அப் ஆகிறதுக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். சார் இப்போ ரீசெண்டாக வந்து ஜாம்பி ட்ரக்ஸ்ன்ற நேம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சார் ஃபஸ்ட்டு ஜாம்பி ட்ரக்ஸ்னால் என்ன, இதனால் என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும்? ஸோ ஜாம்பி ட்ரக்ன்றது அந்த சைலசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது மெயினாக ஒரு செடேட்டிவ், புரியுதுங்களா? ஸோ அதனால் அது யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப செடேஷன் வரும், ஸோ இந்த பிளட் ப்ரெஷர்லாம் குறையும், நம்மளோட ப்ரீத்திங் இதெல்லாம் ரொம்ப ஸ்லோ பண்ணும். ஸோ இது மற்ற எந்த ட்ரக்ஸ் மாதிரியும் இதுவும் இது என்னென்னா இந்த ட்ரக்ஸ் கூட மற்ற ட்ரக்ஸும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, லைக் ஃபென்டனில், இது ஆப்பியாய்ட்ஸ் அதெல்லாம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறதுனால இது மற்ற எல்லா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் திரும்ப அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணணுன்ற ஒரு கிரேவிங் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அது யூஸ் பண்ணலன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வித்ராயல்னு சொல்லுவோம், வித்ராயல் வர ஆரம்பிச்சிது. ஸோ அதனால லாங் டேர்மாக
உடம்பு ரீதியாகவும் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ மன ரீதியாகவும் அஃபெக்ட் ஆரம்பிச்சிருது. லைக் மன ரீதியாக இந்த சென்ஸ் லைக் ஒரு டிப்ரெஷன் ஆகிடலாம். ஸோ அந்த மாத்திரைக்கும் அடிமையாயிடலாம். ஸோ டிபெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அது இல்லாமல் திருப்பி நம்ம செயல்படுறது ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ திரும்ப அது யூஸ் பண்ணணும்னு தோணும். ஸோ இப்போ அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரக்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ பட் எந்த ட்ரக்ஸ் புதுசாக வந்தாலும் பேசிக் கான்செப்ட் எல்லாம் சேம் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாம் ரெகுலர் யூஸ் மாதிரி ஆரம்பிக்கும். அப்புறம் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வந்து அது இந்த மாத்திரைக்கோ அந்த ட்ரக்குக்கோ அவங்க ரொம்ப அடிமையாகிடுவாங்க. இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து அவங்க ஜாம்பி மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மைதானா? அது ஜாம்பி மாதிரினா ரொம்ப செடேட்டிவாக இருக்கும். ரொம்ப மந்த நிலைமையில் கொண்டு போயிடும். உங்களோட செயல்பாடும் சரி, உங்களோட அந்த பிளட் ப்ரெஷர் சொல்லுவோம், அந்த பிளட் ப்ரெஷரையும் குறைச்சிரும், உங்களோட மூச்சு விடுற அந்த திறனையும் அதையும் குறைச்சிரும். ஸோ எல்லாமே ரொம்ப ஸ்லோ டவுனாக இருக்கிறதுனால அது நம்ம ரொம்ப ஸ்லோவாக நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை பார்க்கறதுனால அது ஜாம்பின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கறதுனால அது ஜாம்பி ட்ரக்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ பொதுவாக ஆல்கஹால் ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணுறதுனால பர்சனோட லைஃப் ஸ்பேன் வந்து குறையுமா? கண்டிப்பாக இது நம்மளோட ஹெல்த்துக்கு பாதிப்பு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா ஆல்கஹாலில் எல்லா ட்ரக்ஸும் யூஸ் பண்ணாலும், ஏன்னா அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூலசையில் மட்டும் அஃபெக்ட் ஆகலை, உடம்புல கால்லேருந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா உறுப்புகளும் அதனால் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அது அஃபெக்ட் ஆகிறதுனால நம்மளோட லாங் டேர்மாக நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சியும் குறைய தான் ஆரம்பிக்குது. ஸோ அதனால ஏன்னா ஆல்கஹாலோ இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ரிஸ்க் நம்மளுக்கும் சரி, நம்மளால் யூஸ் பண்ணுறதுனால நம்மளால் மற்றவங்களுக்கும் இந்த ரிஸ்க் ஜாஸ்தியாகிறதுனால கண்டிப்பாக இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரக்ஸோ இந்த ஆல்கஹால் மேலே அடிமையாகிட்டான். சரி, இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு பர்சன் வந்து ஆல்கஹாலுக்கு அடிமையாக இருக்காருன்னா அது அந்த வீட்டில் இருக்க பர்சனை எந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும்? நாங்கள் யூஸ்வலாக ஆல்கஹால் பேஷண்ட்ஸோ இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதோ பார்க்கும்போது இது அந்த இண்டிவிஜுவலை மட்டும் அஃபெக்ட் பண்ணுறதே இல்லை. அதுவும் அஃபெக்ட் பண்ணுது, என்டையர் ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அவங்களோட பேரண்ட்ஸோ, அவங்களோட சிப்ளிங்ஸோ, பிரதர்ஸோ, சிஸ்டர்ஸோ, அவங்க ஒய்ஃபோ, அவங்களோட ஃபினான்சஸ்ஸு, அவங்க இருக்கிற சமூகம், அவங்க இருக்கிற ஒர்க் பிளேஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஏன்னா நாளைக்கு ஏதாவது இவங்களுக்கு இம்பேக்ட் ஆகி அவங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை ஏதாவது வந்தாலும் இது ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கோம். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம ஃபேமிலின்றது ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த விஷயத்தில் இருக்கும்போது என்டையர் ஃபேமிலியே, இப்போ நம்ம ஒரு பேஷண்ட்டோ யாரோ போய் அவங்க ஹாஸ்பிட்டலில் எடுக்கிறாங்க, அட்மிட் ஆகிறாங்க, இவ்வளோ உடம்பு ரீதியாக பிரச்சனை இருக்கும்போது அதில் இருக்க ஃபினான்ஷியல் காஸ்ட்டு, அதனால அவங்களுக்கு சமூகத்தில் அவங்களுக்கு இருக்கிற ஒரு மரியாதை, அவங்களுக்கு மதிப்பு எல்லாமே பாதிக்கப்பட ஆரம்பிச்சிது. ஸோ சில டைமில் அவங்களுக்கு மன ரீதியான தொந்தரவுகள்லாம் வர ஆரம்பிச்சிது. மனநோயில் இருக்கிற அறிகுறிகள்லாம் காட்ட ஆரம்பிக்கிறதுனால சம்டைம்ஸ் அதனால வர ஒரு ஸ்டிக்மா, அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு மென்டலாகவே அவங்களுக்கு அஃபெக்ட் ஆரம்பிச்சு. ஏன்னா நீங்கள் இது காமனாக பார்க்குறது என்னென்னா, நம்ம ஒரு மன அழுத்தம், ஒரு டிப்ரெஷன், ஒரு ஆங்ஸைட்டிலாம் அந்த குழந்தைங்களுக்கோ அவங்களோட ஒய்ஃப்ஸ்க்கோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப ஜாஸ்தியாகவும் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதனால் இது அவங்கள மட்டும் அஃபெக்ட் பண்ணுறதில்ல, அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகுது. அண்ட் ஆல்சோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இந்த சொசைட்டியும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஆல்கஹால் யூஸ் பண்ணி இன்டாக்சிகேட்டடாகவோ இல்லை ட்ரக் யூஸ் பண்ணி இன்டாக்சிகேட்டடாக இருக்கும்போது நிறைய கிரைம்ஸ் நடக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சார், ஒரு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுற பர்சன் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணும்போது டோட்டலாக அவங்க கேரக்டரே சேஞ்ச் ஆகுதுன்னு வாய்ப்புகள் இருக்கா? எந்த மாதிரி கேரக்டர் சேஞ்ச் ஆகும்? ஸோ இது ஆல்கஹால் லாங் டேர்மாக யூஸ் பண்ணும்போது யூஸ்வலாக நிறைய ஒரு பேஷண்ட்ஸோட அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் லைக் ஒய்ஃப்ஸோ, அவங்க ஹஸ்பண்ட்ஸோ இல்லை அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து யூஸ்வலாக சொல்கிறதுன்னா, இவர் ட்ரிங்க் பண்ணும்போது இவர் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாருன்றதே எங்களுக்கு புரியல. யூஸ்வலாக ரொம்ப தங்கமான மனுஷன் அவர். பட் இப்போ இவர் இந்த இதுக்குள்ளே பழக்கத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் இவர் எப்போவுமே எரிஞ்சு விடுறாரு. பசங்கக்கிட்டேயும் சரி, ஒய்ஃப்கிட்டையும் சரி, அம்மா அப்பாட்டையும் சரி, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இரிட்டபிளாக இருக்கார். ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறாரு, ரொம்ப அடிக்கிறாரு, உதைக்கிறாரு. ஸோ சில டைமில் அவரோட நடத்தையிலே நிறைய மாற்றம் வர ஆரம்பிச்சு. ஸோ இது அவங்களோட ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இது தொடர்ச்சியாக கண்டினியூ ஆகிறதுனால அவங்களோட பர்சனாலிட்டியே சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது மூளையில், நான் என்ன சொல்கிறேன்னா, உடம்பு மட்டும் இல்லை, மூளையும் பாதிக்கப்படுது. மூளையோட என்ன சொல்கிறது ஸ்ட்ரக்சரையும் மாற்றுது, மூளையோட ஃபங்க்ஷனையும் மாற்றுது. ஸோ மூளையோட ரெண்டு விஷயத்தையும் மாற்றுறதுனால இதனால் நம்மள பர்சனாலிட்டி சேஞ்சஸும் வர ஆரம்பிச்சிது ஆல்கஹால் யூஸ்னால, எனி ட்ரக் யூஸ்னால. ஸோ இந்த பர்சனாலிட்டி சேஞ்ச் வந்து அவங்க ஆல்கஹால் ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணும்போது மட்டும் இருக்குமா, இல்லைனா கன்சியூம் பண்ணாதப்பயும் நார்மலாக இருக்கும்போது? ஃபஸ்ட்டு அப்படி ஸ்டார்ட் ஆகும். யூஸ்வலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது வெறும் அவங்களோட யூஸ் பண்ணும்போது மட்டும் இருக்கும். பட் ஒரு காலப்போக்கில் வரும்போது அது திரும்ப அந்த பிரெயினுக்கு அஃபெக்ட் ஆகிறதுனால அவங்களுக்கு குணமே மாறிடுது.
சார் எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறதுனால இந்த குணம் சி இதுக்கு வரையறை கிடையாது. சி இவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணால் வரும், அவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணால் வராதுன்னு கிடையாது. சி சில பேருக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடலாம், சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக வரலாம். பட் யாருக்கு எப்படி வரும்ன்றதை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் கண்டிப்பாக வருமானம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த ஆல்கஹால் பர்சன் வந்து நான் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறாரு. சேஞ்ச் ஆகும்போது நிறைய மெடிசன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஆல்கஹால் குடிக்காம அது வெளியே வரதுக்கு நிறைய மெடிசன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கும்போது திருப்பி எப்பயாச்சும் ஒரு தடவை வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணால் ஏதோ அவருக்கு அஃபெக்ட் ஆகுமா? ஸோ இதுக்கு இதுக்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. யூஸ்வலாக ஆல்கஹாலுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்ம டீடாக்சிஃபிகேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஏன்னா ஆல்கஹால் தொடர்ச்சியாக குடிச்சிட்டே இருக்கும்போது சடனாக ஸ்டாப் பண்ணும்போது கை உதறல் வர்றது, வேர்த்து ஊத்துறது, படபடப்பாக இருக்கிறது, பிபி ஏறிடுறது, பல்ஸ் ரேட்லாம் நம்மளுக்கு ஏறிடுறது, இதய துடிப்பு ஜாஸ்தியாக இருக்கிறது, இந்த அறிகுறிகள்லாம் வரலாம். இதெல்லாம் வர்றதுனாலே திருப்பி அவங்க உடனே திருப்பி போய் குடிக்கணுன்றது தான் போயிடுறாங்க. அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த 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 கை உதறல் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம அவங்க சிம்டம்ஸை குறைக்கிறதுக்கு தான் நம்ம சில மெடிசன்ஸ் கொடுப்போம். அது கொடுக்கும்போது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஈஸியாக குறைச்சிடலாம். ஏன்னா சில டைமில் அதை ஒழுங்காக வைத்தியம் பண்ணலைன்னா வலிப்பு மாதிரி லெவலுக்கும் வரலாம். 2வது நாள் ஆல்கஹால் விட்டு வலிப்பு நோய் மாதிரி, வலிப்பு நோய் இல்லை, பட் வலிப்பு ஃபிட்ஸ் மாதிரி வரலாம். அண்டு சம்டைம்ஸில் மனக்குழப்பமே வரலாம். எங்கே இருக்கோன்னே தெரியாமல், ஆளடையாளம் தெரியாமல் அவங்க ஹாலுசினேஷன்லாம் பண்ணலாம். ஸோ ஹாலுசினேஷனாக இல்லாத ஒரு விஷயத்த கற்பனையாக அவங்களால பார்க்கலாம். அவங்களுக்கு கற்பனையாக அவங்களுக்கு காதில் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் மனநோயோட அறிகுறி மாதிரி இருக்கும். பட் அது மனநோய் கிடையாது. ஆல்கஹால் விடுறதுனால வர பிரச்சனை. அதுக்கு மருந்துகள்லாம் கண்டிப்பாக இருக்குது. இந்த மருந்தெல்லாம் போடும்போது கண்டிப்பாக நம்ம ஆல்கஹால் திருப்பி குடிக்க கூடாது. ஏன்னா அது இன்னும் பிரச்சனையே மோசமாக தான் ஆக்கும். அண்ட் திருப்பி ஆல்கஹால் போகாமல் இருக்கிறதுக்கும் சில மருந்துகள்லாம் இருக்குது. ஒருவேளை ஆல்கஹால் அப்படி எடுத்துட்டாங்கன்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் சார்? சி அது என்ன மெடிசன் எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து. ஸோ இதுக்கு மெடிசன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இதை நான் குறிப்பிட்டு ஒரு மெடிசன்ஸை வச்சு நான் சொல்ல முடியாது. பட் என்னென்னா கண்டிப்பாக இந்த மெடிசன் சாப்பிடும்போது ஆல்கஹால் கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. ஏன்னா இந்த மெடிசன் சாப்பிட்றதே உங்களோட ஆல்கஹால்னால வர அந்த பாதிப்புகள் எல்லாம் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கோ அந்த சைடு எஃபெக்ட் எல்லாம் குறைக்கிறதுக்கு தான் இந்த மெடிசன்ஸே கொடுக்குறோம். ஸோ அப்போ அது கூட இப்போ ஒரு மருந்தும் எடுத்துகிட்டு சைடில் விஷமும் போட்டால் ஆப்வியஸாக உங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த மருந்து வேலை செய்கிறது ஒரு திறன் குறைஞ்சிரும். பட் ஆல்சோ ஆல்கஹாலையும் இந்த வித்ராயலுக்கு கொடுக்குற மெடிசன்ஸையும் போட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே சார், என் கூட சேர்ந்துக்கிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி. தேங்க்யூ.